1 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம பேசணும் இத பத்தி. ஆமா. இப்போ வெளிய வந்திருக்குங்கிற போது பாஜகக்கு அந்த மாதிரி ஒரு அவரை முடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா ஆன்டி நேஷனல் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும். எல்டிடியோட அஃபிலியேஷன் இருக்கு, ஆன்டி நேஷனல் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஒரு பெண்ணு அந்த மாதிரி ஒரு அனுதாபாலை வந்துரும். அது வந்து அதை பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. இப்போ இவங்க தீவிரமா திமுக எதிர்ப்பு பண்ணலன்னு தெரியுது. அப்ப திமுக எதிர்ப்பு பண்ணக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் தான். அவர் எதுல எது உண்மைங்கிறது என்னையே தான் வெளிப்படுத்தணும், மத்திய அரசாங்கம் தான் வெளிப்படுத்தணும். நம்ம இதை தாண்டி பாஜக ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட இன்டர்வியூ நம்மளோட ஒன் வாய்ஸ் சேனல்ல இருந்து எஸ்எஸ்என் ஸ்ரீனிவாசன் சாரை வந்து நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து என்ஐஏ வந்து நிச்சயமா சீமானை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா அந்த இன்டர்வியூல? அது இன்னைக்கு உண்மையாயிருக்கு. நம்மளோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் அதை கணிச்சது இல்லையா? அதை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. அந்த இன்டர்வியூ எப்படி போச்சு? அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு சேனல்ல எடுத்து அதை வந்து வேற டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க அருண். அதான் அந்த நான் வந்து அந்த இன்டர்வியூ என்ன இன்டர்வியூன்னு நான் இப்பவும் பசுமையா இருக்கு நினைவுல. அவர் எஸ்எஸ்என் ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு தீவிரமான பாஜக ஆதரவாளர். அவரு பேசும்போது அவர் மோடியை வந்து ஆட்சிக்கு வரணும், எப்படி ரவீந்திர துரைசாமி அவர்கள் பேசுவாரோ அதே மனநிலை கொண்டவர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்களும். ஆனா சீமான் மேல வந்து அவருக்கு வந்து ஒரு விமர்சனம் என்னன்னா, அவரு பிற மொழியாளர்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கும். அதே மாதிரி அவரு வந்து பாஜகவை இன்ஃபுளுன்ஸ் பண்ற இடத்துல, அதாவது பாஜக இங்க இருந்து பல சோர்சஸ்ல இருந்து ரிப்போர்ட் போகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, நான் கட்சிகள்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு இடத்துல தான் நானும் இருக்கேன். எல்லா கட்சிகள்ட்டையும் கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சீமானை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாஜக இருக்கிற ஒரே வழி வந்துட்டு அவரை எல்டிடியோட அசோசியேட் பண்ணி அவரை என்ஐஏ சட்டத்துல அவரை முடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணுனா பாஜக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. நான் மறுபடியும் கேட்டேன், எப்படிங்க நீங்க இதை சொல்றீங்க? உண்மையிலே அதுதான் நடக்குதா? என்னைய உண்மையிலே சந்தேகப்படுறாங்களா? அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம பேசணும் இதை பத்தி. இப்போ வெளியே வந்திருக்குங்கிற போது பாஜகக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல என்ஐஏ உண்மையிலேயே அவர் மேல இந்த மாதிரி தேச துரோக செயல்பாடுகள் இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவர் இது பண்றாங்களான்னு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல பல கேள்விகள் எழுது. பொதுவா சீமான் மேல இருக்கிற விமர்சனம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட பி டீம் சொல்லுவாங்க. அதுதான் பெரிய விமர்சனம். ஆனா இப்ப பாஜக ஆட்சி நடக்கும்போது என்ஐஏ வந்து என்ஐஏ பொறுத்த வரைக்கும் பொதுவா சீமானை பத்தி இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இவரு பிரபாகரன் அவர்களை பார்த்ததே இல்ல, ஒரு நிமிஷம் கூட பார்த்தது இல்ல, 30 செகண்ட் தான் பார்த்திருக்காரு, இவருக்கு ஈழம்னா என்னன்னு தெரியாது, பிரபாகரன் யாருன்னு தெரியாது, புலிகள்னா யாருன்னு தெரியாது அப்படின்னு பல விமர்சனங்கள் பல தரப்புல இருந்து. ஒரு பக்கம் திராவிட கழகத்துல இருந்து குளத்தூர் மணி போன்றவர்களும் சுபவீர பாண்டியன் போன்றவர்களும் பேசுற பேச்சு, அதே மாதிரி திமுக பக்கத்துல இருந்து விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இப்போ என்ஐஏ வந்து இவங்க வீட்டுக்கெல்லாம் போகாம சீமான் வீட்டுக்கு, சீமானோட கட்சியில வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா யாருக்கும் தொடர்பு இருக்குங்கிறத அவங்களே வெளிப்படுத்தி காட்டுறாங்க இந்த இடத்துல. அப்ப வந்து பி டீம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அப்படி பாக்குறீங்களா இல்ல வேற எப்படி பாக்குறீங்க? பி டீம்ங்கிறதே பொதுவா ஒரு சில்லறத்தனமான அரசியல். நீங்க எப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை சொல்லி அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு இந்த ஜனநாயகத்துல. அப்படிங்கும்போது நீங்க பி டீம்னு ஒரு கட்சியை நீங்க விமர்சிக்கும் போது அவங்க கொள்கையை சொல்லிதான் வர்றாங்க. அவங்களுக்கான வாக்கு என்னன்னு தேடி வர்றாங்க. அவங்க இன்னொரு கட்சிக்கு சார்பா வந்து நிக்கணும்னு அவசியமே இல்ல. இப்ப நீங்க திமுக ஆரம்பிக்கும் போது காங்கிரஸுக்கு பி டீமாவா ஆரம்பிச்சாங்க, காங்கிரஸ் எதிர்த்துதான் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லிதானே வந்தாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது அதை பி டீம்னு விமர்சிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நேர்மையான ஒரு அரசியல் இல்லைன்னு நான் பாக்குறேன். அத மன வலிமையற்றவர்கள் செய்வாங்க. ஆனா இவரு அப்படி அவர் பி டீமா இருந்திருந்தாருன்னா எதுக்கு அவர் மேல என்ஐஏ ரைடு வரப்போகுது? நிச்சயமா அது என்ஐஏ ரைடு வந்து வர்றதுக்கு வந்து சீமானை ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் வந்து பாஜக நினைச்சிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அது கலப்புது இல்லையா? அது உண்மையான ஒரு சந்தேகமா கூட நிறைய பேர் நேற்று பேசிட்டு இருக்கும் போது, இல்லப்பா அவரை ஒடுக்கணும், அவர் இந்த 2024 எலெக்ஷன்ல அவர் பேர்ல ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. யாரையும் அரெஸ்ட் பண்ணல, சும்மா ஏதோ வந்து பிரபாகரனை பத்தி 2-3 புஸ்தகங்கள் இருந்தது, அதை ஒண்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒண்ணுமே கான்பிஸ்கேட் கூட பண்ணல.
இது வந்து ஒரு என்ன சொல்றது, அவர அடக்குறதுக்கு, அவர பயமுறுத்துறதுக்கான ஒரு ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட பதில் எப்படி இருக்கு? இத நிச்சயமா நான் எப்படி பார்க்குறேன் அப்டின்னா, இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப எல்டிடி கிட்ட இருந்தே சீமானுக்கு காசு வருதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சீமான் கட்சி நடத்தி எல்டிடிய ரிவார்ம் பண்றதுக்கு காசு குடுக்குறாருங்கிறதுனால ரெய்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ ம். எதுல எது உண்மைங்கிறது என்ஐஏ தான் வெளிப்படுத்தணும். மத்திய அரசாங்கம் தான் வெளிப்படுத்தணும். நம்ம ம். இத தாண்டி பாஜக சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் முடக்குறதுக்கு தான் இந்த வேலைய செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கும்போது, நம்ம நேரம், இடம், பொருள், ஏவல் பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகம் நிச்சயமா எழுகிறது நியாயம் தான். ஏன்னா எலக்ஷன ஒட்டி சீமான் மேல கை வைக்கல. சீமான் அவர்கள் மேல இந்த விசாரணை நடத்தல. ஏன்னா சீமான் அவர்கள் மேல நடத்துனா, அது ஒரு பப்ளிசிட்டி ஆயிடும். கட்சி வளர்ச்சிக்கு ஒரு ஒரு ஊண்டுகோலா அது போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியில இருக்கக்கூடிய கட்சி சார்பா யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க. ஏன்னா அவங்க தானே புரோபகண்டா. அவங்க தானே இப்ப மக்கள்ட்ட போய் இந்த கருத்துக்கள எடுத்து பேசிட்டே இருக்காங்க. அதுல பெரிய சேனல்கள், அதுல ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள், அப்புறம் கார்த்திக் அவர்கள், ம். தென்னகம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இசை மதிவாணன், அந்த மாதிரி கார்த்திக் அந்த நேரத்துல கட்சி ஆபீஸ்ல இருந்தனால, இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் கட்சி ஆபீஸ்ல இருந்தனால அவருக்கு சம்மன் குடுத்திருக்காங்க. ஆனா ம். இதுல நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, சீமான் இந்த விஷயத்த எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, "நீ எதுக்கு என் கட்சியில இருக்கிற பசங்கள புடிச்சு நீ கேட்கிற, தம்பிமார்கள புடிச்சு கேட்கிற? நீ என்ட்டல்ல கேட்கணும்." ம். அப்படின்னு அவரு அப்ப அதனால மக்கள்ட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் மை ஹேண்ட்ஸ் ஆர் கிளீன். நீ எங்க இருந்தோ பணம் வருது, எங்க இருந்தோ பணம் வருதுன்னு கேட்கிற. எங்க இருந்தோ பணம் வருதுன்னு தெரிஞ்ச உனக்கு, எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ம். இதெல்லாம் நீங்க ஒரு அரசியலுக்காக ஒரு நாடகம் நடத்துறீங்க. நீ முடிஞ்சா என்ன விசாரிச்சு பாரு அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப அதுல இருந்து அவர் மக்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் தூய்மையா தான் இருக்கேன். என் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து பாருன்னு ரொம்ப பிரேவா டீல் பண்றாரு. பிரேவா டீல் பண்ணாலும் அவர் பண்றது ஓரளவுக்கு கொஞ்சம் தவறுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து எல்டிடி ஆர்கனைசேஷன் இஸ் ஆர்கனைசேஷன் விச் இஸ் பீன் பேண்ட் இன் இந்தியா. இந்த அத பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாரி தான். ஏன்னா வந்து நம்மளோட பிரதமரான ராஜீவ் காந்தி, முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திய அசாசினேட் பண்ண ஒரு இயக்கம் தான் அது. அந்த இயக்கத்தோட தலைவர பத்தி பேசுறதும், அந்த இயக்கத்தோட தலைவர் தான் எங்களோட தலைவர்ன்னு சொல்றதும் தவறு தானே! அப்படியும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவரோட அவரோட அரசியல் வந்து அத நோக்கி போனாலும், அது இந்திய இறையாண்மைக்கு எகெயின்ஸ்டா இருக்கே! அந்த கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த இந்திய இறையாண்மைக்கு எதிரா இருக்குன்னு மக்கள் நெனச்சாங்கன்னா, அவருக்கு வாக்கு போட மாட்டாங்க. நீங்க இப்ப அவர பொறுத்தவரைக்கும் நீங்க எத வச்சு நீங்க கணிப்பீங்க? இவருக்கு எதிர்ப்பு இருக்கு. பேரு வந்து அவர் பேச்சுக்காக குடுக்குற வாக்கு தானே! அது வந்து மக்கள் வந்து எத்தன பேருக்கு தெரியும்? என்ஐஏன்னா எத்தன பேருக்கு தெரியும்? ஏன்னா அவருக்கு வர ஓட்டுக்கள்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் முக்காவாசி. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் எத்தன பேருக்கு என்ஐஏன்னா வந்து ஒரு ஒரு 22 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு வந்து இந்திய இறையாண்மைன்னா அப்படின்னா என்ன? அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே வந்து தான் வந்து ஒரு ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு டைம்ல இருக்கிற ஒரு ஆட்கள் நிச்சயமா வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கறது ஒரு ஒரு நியாயமான இருக்கும். பட் அதனால தான் வந்து இளைஞர்கள வந்து திசை திருப்புறாரோ, இந்திய இறையாண்மைக்கு எகெயின்ஸ்டா பேசுறாரோ, அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே. இப்ப கருத்து. நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்டின்னா, ம். இப்ப ஒரு அரசியல் கொள்கைய சொல்லி ஒருத்தங்க வராங்க. தமிழ் தேசியம்னே ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு, இவர் ஒரு கட்சி நடத்துறாரு. வெளிப்படையா நான் தமிழ் தேசியவாதி, பிரபாகரனை ஆதரிக்கிறேன். பிரபாகரன் தான் என் தலைவன்னு சொல்லி தானே வராரு. அவரு ம். சொல்லி வரும்போது, அந்த அந்த தத்துவத்துக்காக ஒரு வாக்கு வங்கி கூடுதல் அவர் பின்னாடி. அந்த ம். வாக்கு வங்கி நீங்க நம்ம இப்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உண்டான வாக்கு வங்கி இல்ல. நிச்சயமா அவரு கிடையவே அவரு கிடையாது. 30,00,000 நிச்சயமா இல்லல்ல. இருந்தாலும் அரசியல் கட்சி இந்த கொள்கையை தொடர்ந்து நடத்துறதுக்கு காரணம் என்ன? இப்ப சரி நம்ம ஆட்சிய பிடிக்க முடியல. ஒரு ஒரு அரசியல் கட்சி நடத்துறது ஏதோ நீங்க நம்ம சிவப்பு கம்பளம் மேல நடக்கிற மாரி ஒரு விஷயம் கிடையாது. அதுல நெறைய தியாகம் பண்ணணும், குடும்பத்த மறக்கணும், தெருவுல ஓடணும், வழக்குகள சந்திக்கணும். இவ்வளவு அது ஒரு முள்கிரீடம் மாரிப்பட்ட ஒரு பதவி தானே ஒரு அரசியல் தலைவர்ங்கிறது. மாற்று எந்த கட்சி தலைவரானாலும் சரி. அது ம். ஒரு 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 சுகமான பயணம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு கொள்கைக்காக ஒரு மனுஷன் நிக்கிறாரு அப்டின்னா, நீங்க அந்த கொள்கை எப்படி செயலாக்கம் பெறும் அப்டின்னா, ம். நீங்க களத்துல போராட்டம் பண்ண ஆளும் கட்சிகளுக்கு, ஆளும் தரப்புக்கு ஒரு 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 அழுத்தம் ஏற்படும். இப்ப நீங்க உங்க கொள்கைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த இவ்வளவு மக்கள் தொகைய வச்சு நான் உங்க ஆட்சியிலிருந்து உங்கள இறக்க முடியும் அப்படிங்கிற வலிமைய நீங்க காட்டிட்டீங்கன்னா, உங்க கொள்கை ஆட்டோமேட்டிக்கா ஆளுந்தரப்பு செய்ய ஆரம்பிச்சுரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் நீண்ட காலமா இந்த அ ராஜீவ் காந்தியோட அசாசினேஷன்
நடந்த குற்றவாளிகளை வந்து விடுவிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப திமுக அந்த அழுத்தம் ஏற்பட 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 பேரறிவாளன் அவரு ஒரு நேஷனல் லீடர் ராஜீவ்காந்தி அவர்களை அசாசினேட் பண்ற வழக்குல இருந்து வெளியான வந்தவரை ஒரு முதலமைச்சரா இருந்து ஸ்டாலின் சந்திக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குல்ல அவருக்கு. ஆமா. அந்த அரசியல் அழுத்தத்தை வந்து நாம் தமிழர் கட்சியால கிரியேட் பண்ண முடியல. அதே மாதிரி தமிழர்னு அவர் பேசுறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஆர்கானிக்கான விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப ப்ரமோட் ஆகுதுல. அந்த ஒரு இடத்துல இவர் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்கறத நம்மளால மறுக்க முடியாதுல்ல. கிரவுண்ட் லெவல்ல வந்து A1 பால்னா என்ன, A2 பால்னா என்ன, இது வந்து இந்த ஜல்லிக்கட்டுல இந்த காளை ஏன் ஒழிக்கிறதுக்கு நீங்க பாக்குறாங்க. அதே மாதிரி வழக்கொள்ளை எல்லாம் பத்தி பேசுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச், வெதர் சேஞ்ச் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல இவர் மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா. சோ அப்படிதான் பாக்குறீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி விஷயங்களை அவர் எடுத்து பேசும்போது அவரு மேல வேற எந்த விமர்சனமும் உங்களால வைக்க முடியாது. இந்த மாதிரி அவர் கையில ஆட்சி இல்ல. சோ ஊழல் லஞ்சம் விமர்சனத்தை நீங்க வைக்க முடியாது. அதே மாதிரி மக்களுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி, வழக்கொள்ளை அதெல்லாம் பத்தி பேசுறாரு. அது ஒரு அப்பீலிங்கான ஃபேக்டர் தான். அவர் மேல இருக்கிற அவரை முடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா ஆன்டி நேஷனல் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். எல்டிடியோட அஃபிலியேஷன் இருக்கு. ஆன்டி நேஷனல் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை தான் ஆன்டி இந்தியன் பிஜேபி சொல்ல முடியும். ஆமா. அந்த ஒரு இடத்துல அவரை முடக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதோட முயற்சி தான் இந்த NIA நான் பாக்குறேன். இதுல உண்மையிலேயே அவங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தா அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல நமக்கு எந்த ஒரு நம்ம வந்து இந்தியத்துக்கு எதிரான ஆட்கள்லாம் கிடையாது. தேச ஒற்றுமை, தேச பாதுகாப்பு எல்லாருமே வந்து அதை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். தமிழ் தேசியம்னு பேசுறதுனாலேயே அது வந்து ஒரு பிரிவினைவாத சக்தியா நான் பார்க்கல. இந்த தமிழ் தேசியத்துக்கு உண்டான கொள்கைகளை பாஜகவோ இல்ல காங்கிரஸோ மதிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் அதைதானே சொல்றாரு. இந்த தமிழர்களுக்காக நீ செஞ்சுட்டேன்னா உன்னை நான் ஆதரிக்க போறேன், தமிழர்களுக்கு எதிராக செஞ்சேன்னா நான் ஆதரிக்க மாட்டேன், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன், அப்புறம் கார்த்தி, அது மாதிரி 2-3 பேர் வீட்டுல வந்து ரெய்டு போயிருக்கு. அதாவது 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மேல இந்த ரெய்டு வந்து இருக்கு. அப்ப வந்து அவரை வந்து முடக்கிறதுக்கான ஒரு சக்தி கரெக்டா அதுதான் ஒரு வேலையா நடந்திருக்கு. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கிளியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வெளியே வர முடியாது. ஏன்னா வந்து நிச்சயமா பயப்படுவாங்க இல்லையா? NIA அப்படின்னா வந்து எவ்வளவு நாள் வேணா உள்ள வைக்கலாம். அவங்களுக்கு வந்து அதுல மாட்டணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகாமையே உங்களை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் வேணா உள்ள வைக்கலாம். ஸோ அதனால ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சம்மன் கொடுத்தவங்க, NIA சம்பந்தமா சம்மன் கொடுத்தவங்க எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி சீமானுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற தலைவர்கள். நீங்க NTK மேல வைக்கிற விமர்சனமே 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம கிட்ட கேள்வி வச்சிருந்தீங்க முன்னாடி. இப்போ இவங்கெல்லாம் யூடியூப்ல பேசுறதுனால அவங்களாம் தலைவர்கள்னு நான் நிச்சயமா எடுத்துக்க மாட்டேன். சாட்டை துரைமுருகனும் கார்த்தியவோ நான் வந்து தலைவர்கள்லாம் நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா வந்து அவங்க வந்து பேசுறாங்க, பேச்சு திறன் வந்து நிறைய இருக்கு, எக்ஸலண்டா பேசுறாங்க. பட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? அவங்க வந்து அவங்களுக்கு தனியா ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த வேலைகள்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்களா அப்படின்னா வந்து அது என்னால சொல்ல தெரியல. ஆனா சாட்டை துரைமுருகன் மேலேயே நிறைய விமர்சனம் வந்து சீமானு வச்சிருக்கிறாரு. கார்த்தி ஒண்டிதான் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெடியா இருந்துகிட்டே இருக்கா. கார்த்தியும் காளியம்மாளும் அவங்க 2 பேரும் ஒண்டிதான். அவங்க 2 பேரையுமே வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து அடுத்த ஒரு கட்ட நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட கொடுத்தது இல்லை. பாவம் அவ்வளவு நாளா வேலை பண்ணிட்டு இருக்காரு. காளியம்மாளுக்கு கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கட்சி இவங்க எல்லாம் வலுவா இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சஸா இருக்காங்க. நான் தலைவர்கள்னு சொல்ல வரல, ஒரு இன்ஃப்ளூயன்சஸா இருக்காங்க. கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து திமுக அதிகமா விமர்சனம் பண்றதும் பாஜக அதிகமா விமர்சனம் பண்றதும் போய் சேர்றது யார் மூலமா போய் சேருதுன்னு பாக்குறாங்க. அப்ப அந்தந்த ஆட்களை முடக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாக்குறாங்க. இதுல அதிகமா பேசுறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காளியம்மாள் மேல NIA போட்டா ஒரு அனுதாபாலை வந்துடும். ஒரு பெண்ணு அந்த மாதிரி ஒரு அனுதாபாலை வந்துடும். அது வந்து அதை பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் இருக்கு. கார்த்திக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல வந்து இவங்க மேல கை வச்சா வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனம் ஆகாது. நான் என்ன சொல்றேன், இவங்க பேர்கள்லாம் வெளியே தெரியாமலே போயிருக்கும். நீங்க NIA சட்டத்தை இவங்க மேல பாய்ச்சி NIA வந்து பாய்ச்சிருக்குன்னா கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து பிளாஷ் ஆகும். பிளாஷ் ஆகும்போது சாட்டை துரைமுருகன் யாரு, இடும்பவனம் கார்த்திக் யாரு, அந்த தென்னகம் விஷ்ணு யாரு, இசை மதிவாணன் யாருன்னு வந்து மக்கள் கிட்ட போய் சேரும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு தேச பாதுகாப்புங்கிற போது அந்த தேசத்துக்கு எதிராக செய்யற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி நீங்களே அக்ரிடேஷன் கொடுக்குற மாதிரிலாம் ஆயிடுது. நிச்சயமா
ஒரு யூடியூபரா நீங்க சொல்லிட்டு இந்த யூடியூப்ல ஏதாவது பேசிட்டாரு, அந்த வீடியோ போட்டாருன்னு சொல்லி கைது பண்ணா அந்த விஷயம் வேற. ஆனா நீங்க போடுற வழக்கு வந்து வழக்கு போட்டால், கைது செய்தால், ஆதாரங்கள் இருந்தால் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்டிடி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு அஃபிலியேட் பண்றாங்க. அவங்கள வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு யூ ஆர் கிவிங் them more than what they deserve. ரைட், ரைட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து சீமான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தான் இருந்தார் அவரோட ஏன்னா விஜயும் அன்னைக்கு தான் வந்து அரசியல் கட்சியை தொடங்குறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தொடங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே நேரத்துல வந்து இவரும் சோகமா இருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து சீமானுக்கு 2024ல வந்து ஒரு ஜம்ப கொடுக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஒரு அனுதாபாலை என்னப்பா ஒண்ணுமே இல்ல, இப்படி இருக்கிறவங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்றதுனால ஜென்ரலா யார் மேல அடக்குமுறை இருக்கோ மக்கள் வந்து இல்ல அவர் மேல தப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவருக்கு ஓட்டு நிறைய தான் போடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு அனுதாபாலை எப்பவுமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக மேல ஒரு அனுதாபாலை வீசுது அப்படின்னு வந்து எஸ்எஸ்என் சீனிவாசன் சார் அவரோட சர்வேல சொல்லியிருக்கிறார். ஏன்னா வந்து அவர் இறந்ததுனால வந்து ஒரு எழுச்சி இருக்கு தேமுதிக. அதை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பிரேமலதா அதை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி இந்த அனுதாபாலை சீமானுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட். சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெயை வழக்குங்கிறது அனுதாபாலையும் கொடுக்கும், ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் மக்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒருவேளை இவங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்களோங்கிற எண்ணத்தை சில மக்களுக்கு கொடுக்கும். சில மக்களுக்கு வந்து இல்ல இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதுல லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தான். நீங்க இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் சிம்பத்தி சீமான் அவர்களுக்கு வருமானு பார்க்க முடியாது. ஆனா சீமான் அவர்களுக்கு 24ல வளர்ச்சி இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. அந்த வளர்ச்சி எதுல இருந்து வருது அப்படின்னா இருக்கிற கட்சிகள் மேல நம்பிக்கை இழந்துட்டு வர்றாங்க மக்கள். திமுக பக்கத்துல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. ஆனா அவங்கள தோக்கடிக்கிற அளவுக்கு போகாது. ஆனா கொஞ்சம் வாக்குகள் வெளியேறும். பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால ஒருவேளை இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து சீமான் பக்கத்துல இப்போ தக்கலையில நடந்த சம்பவம் அதுல வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு சேவியர் பாபுன்றவரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக பேசுறாரு. அந்த மாதிரி விஷயத்துல இவரு சிறுபான்மையினர் கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கெயின் பண்ணுவாருன்னு நான் பாக்குறேன். இவருக்கு எந்தெந்த இடத்துல இருந்து வாக்கு வரும் அப்படிங்கிற இடத்தை நான் பாக்குறேன். சோ சிறுபான்மையினர் கொஞ்சம் அதாவது திமுகக்கு போட்டு அடுத்தது அதிமுகக்கு போடாம இவங்க அந்த இடத்துல சீமான் கொஞ்சம் வாக்குகள் எடுப்பாருன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி நியூ ஓட்டர்ஸ் உள்ள வராங்கல்ல அவங்க வந்து சீமானால ஈர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஓட்டு சேரும்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி அதிமுக இழக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகல வந்து இப்ப இவரு பார்த்தாருன்னா இவரு இப்ப தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் பேசி வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு ஜெயலலிதா மேலையும் எம்ஜிஆர் அவர்கள் மேலையும் எனக்கு வந்து அன்பு இருக்கு, ஆதரவு இருக்கு. நான் ஒரு கட்டத்துல அவங்கள ஆதரிச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து அக்னாலேஜ் பண்ணி பேசுறாரு. அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் எடப்பாடியோ ஓபிஎஸ் அவர்களையோ எங்கேயுமே மென்ஷன் பண்றது இல்ல. அவர் டைரக்டா அப்போ எம்ஜிஆரோட அனுதாப வாக்குகளும் இவர்களோட செல்வாக்கான ஜெயலலிதா அவர்களோட செல்வாக்கான வாக்குகளும் சீமானுக்கு வந்து சேரும். ஏன்னா சீமான் தான் இப்ப அதிமுகவோட கிரக்ஸ் பாயிண்ட் என்ன, திமுக எதிர்ப்பு தானே. அவங்க இந்த வாட்டி அந்த அளவுக்கு தீவிரமா திமுக எதிர்ப்பு பண்ணலன்னு தெரியுது. அப்ப திமுக எதிர்ப்பு பண்ணக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் தான் அவரு வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. அவர் மேல அது ஒரு விமர்சனமாவே வைக்கப்படுது. திமுகவை தான் நீங்க அதிகமா எதிர்க்கிறீங்கன்னு. அது அண்ணா திமுகல பாப்பாங்களா, அப்ப திமுக எதிர்க்கிறதுக்கு நாம் தமிழர் தான் சரியான கட்சின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அங்க இருந்து கொஞ்சம் வாக்குகள் வரும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து இவருக்கு கொஞ்சம் வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2024ல இவருக்கு வாக்கு வங்கி அதாவது அவர் எடுக்கக்கூடிய மொத்த வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுன்றதான் என்னோட பார்வை. அதாவது வந்து அனுதாபாலை வருதோ இல்லையோ அவரோட ஓட் பர்சன்டேஜ் 6.7ல இருந்து ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது எவ்வளவு ஜம்ப்ன்றது ஸ்பெகுலேட்டிவா இருந்தாலும் ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மேலதான் போறதுக்கு வாய்ப்பு. நிச்சயமா அதான் என்னோட கருத்து. ரைட், ரொம்ப நன்றி உங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொன்னதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.